அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா 40 டேஸ் ஸ்டடி பிளானில் இன்றைக்கி டே 14 இருக்கும். இன்றைக்கி டே 14க்கான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சர்ச், அதுக்கான இன்டிமேஷன்ஸ் கொடுத்துட்டேன். டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து ஈவினிங் வாட்ஸ்அப் வந்துடும். ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணதவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. 40 டெஸ்ட் போடுறேன். கிட்டத்தட்ட அந்த 40 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு 100 ப்ராப்ளம்ஸ். ஸோ 40 டெஸ்ட்னா 4000 ப்ராப்ளம்ஸை நீங்கள் டெஸ்ட் கொஷின் அடிச்சுட்டு போவீங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக எக்ஸாம்குள்ளே போவீன்னு பாருங்கள். எல்லாமே வந்து ஒரு மொக்க கண்டென்ட் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் ஓரியன்டாக என்னென்ன ஏரியாவை பக்காவாக ஃபோக்கஸ் பண்ணணும், ஸோ எதை மட்டும் பார்த்துட்டு போனால் போதும் அப்படின்ற கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸை கொடுத்து லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனில் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சை அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை வாங்கிடுங்க. 3000 ப்ராப்ளம் புக்லெட்டோடைய ஒர்த்து என்னன்னா, நீங்கள் அந்த ப்ராப்ளம் புக்லெட்டை கான்செப்ட் ஓரியன்டாக நல்லா படிச்சுட்டு போனால் போதும். நீங்கள் வேறு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் ரெஃபர் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டு போனாலும் 110 மேக்ஸ் வந்து சிங்கிள் புக்லெட்டில் அடிச்சு நொறுக்க முடியும்னா அந்த புக்லெட் தான் உங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும். ஸோ அந்த புக்லெட்டை நீங்கள் வாங்கிக்கங்க. ஸோ உங்களுக்கு அது பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டு வந்தேன், சிங்கிள் புக்லெட் சேஞ்ச் ஒரு லைஃப்னா அந்த ஒரு புக்லெட் மட்டும்தான். ஸோ அவ்வளோ கண்டென்ட்டை ஈஸியாக கொடுத்துருக்கேன். ஒரே கண்டென்ட்டு 10 யூனிட்டுக்கும் அடிச்சு நொறுக்கியிருக்கிறேன். ஓகே, ஸோ இமீடியட்டாக வாங்கிக்கங்க. இன்றைக்கான கொஷின் செட்டிங் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் ரியல் அனாலிசிஸில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். நியூ செஷனாக ஆட் பண்ணியிருக்கிற ஒரு போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ். அதில் என்னெல்லாம் கேட்பாங்கன்னா, கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி, டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ், அப்புறம் ஜெகோபியன்ஸ், பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். இது வந்து ரெகுலராக வரும். பட் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த 5 ப்ராப்ளம். இந்த 5 ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக 2 ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க் வரப்போகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். கன்சிடர் ஃபங்க்ஷன் f of x, y equal to x square y divided by x square plus y square when x y not equal to 0,0 and x y equal to 0,0. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அதில் ஒரு ஷார்ட்கட் கொடுக்க போகிறேன். என்னன்னா, நியூமரேட்டர் ஃபங்க்ஷனுடைய சம் ஆஃப் டிகிரிஸ் வந்து 3, டினாமினேட்டர் ஃபங்க்ஷனுடைய சம் ஆஃப் டிகிரி வந்து 2. ஓகேவா? ஸோ செப்பரேட் வைஸாக நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி பண்ணுறச்ச இதனோட டிகிரி வந்து 2, இதனோட டிகிரி வந்து 3 அப்படின்னா, இந்த கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நல்லா கவனிச்சிக்கணும். இந்த கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன நடக்கும்னா, கண்டினியூட்டி வரும், டிஃபரன்ஷியபிலிட்டி வராது. மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி சிங்கிள் ஷாட்டில் அடிக்கலாம். பட் சார் நீங்கள் கான்செப்ட் ஓரியன்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னாலும் நாங்கள் இதில் வந்து டீட்டெயில் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் பட் நாட் டிஃபரன்ஷியபிள். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்ன ரீசன்றது. அந்த டிகிரி வந்து எந்த அளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணுது, இந்த வேரியபிளோடைய டிகிரிஸ் வந்து எந்த அளவுக்கு கண்டினியூ டிஃபரன்ஷியேட்டில் ரோல் ஆகுதுன்றது உங்களுக்கு வந்து புரியும். அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறேன். அட் 0,0 தான் அவங்க கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள், கண்டினியூஸ் பட் நாட் டிஃபரன்ஷியபிள், டிஸ்கன்டினியூஸ், நன் ஆஃப் தி சப்போ. நான் எங்கே புட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டினியூஸ் பட் நாட் டிஃபரன்ஷியபிள். என்ன ரீசன்னா, நியூமரேட்டர் பவருடைய சம் ஆஃப் டிகிரிஸ் வந்து 3, டினாமினேட்டருடைய டிகிரி வந்து 2 அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்? சம் ஆஃப் டிகிரினா இந்த ப்ராடக்ட் வேரியபிள்ஸோடைய டிகிரிஸ் பார்க்குறீங்க. ஓகே, இது வந்து இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸ். அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? டிகிரி 2 தான். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ், ஏன்னா டிகிரி ஹையர் டிகிரி ஓடி போகுது. பட் ஏன் நாட் டிஃபரன்ஷியபிள்னா, டினாமினேட்டர் பவரில் ஒரு டிகிரி ஆட் ஆகி கேன்சல் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு லிமிட் வேல்யூ வந்து நான் யூனிக்னஸாக வரும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு எப்படி சார் நீங்கள் கண்டினியூட்டி சொல்கிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் y = x இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. பண்ணுறச்ச x³ / 2x² வந்து நிற்கும். ஆஸ் லிமிட் x → 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 0 கன்வெர்ஜ் ஆகும். ஸோ ஓகே, அப்போது அலாங் y = 0 எடுத்துக்கிட்டாலும் 0,0 எடுத்தாலும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும் அட் 0x பாசிங் த்ரூ த ஆரிஜினில். ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். ஏன் சார் பார்ஷியல் டெரிவேட்டிவ்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுது பாருங்கள். fx at 0,0, fy at 0,0, f of h, 0 போடுங்க. இந்த f of h, 0 minus f of 0,0 divided by h டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இது வந்து fx at 0,0. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து fy at 0,0 பார்த்தீங்க அப்படின்னா f of 0,h minus f of 0,0 divided by h. இதுக்கு லிமிட் எடுத்துடணும். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா இந்த வேல்யூ டென்ஸ் டு 0, இந்த வேல்யூ டென்ஸ் டு 0. ஏன்னா f of h, k வேல்யூ போட்டிங்கன்னா 0 வரும். f of 0,0 0 தான் இங்கே கொடுத்தாச்சு. ஸோ 0,h 0 தான். ஸோ பண்ணுறச்சா உங்களுக்கு வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். பட் ஸ்டில் இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். வை அப்படின்னா, இந்த பாருங்கள் டிகிரிஸ் வந்து நம்மளுக்கு அந்த எந்த அளவுக்கு ரோல் ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள். f of h minus f of 0,0 divided by square root of h² plus k² போடுவீங்க. ஸோ போடுறச்ச ஈக்குவல் y h = k ஃபார்மேட்டு சப்ஸ்டிட் பண்ணால் h/2 divided by ரூட் டேர்ம்ஸ் ஹன்னு வந்திருக்கும். ஸோ இந்த h ஈக்குவல் டிகிரியில் கேன்சல் அவுட் ஆகிடும் டினாமினேட்டருக்கு வரும்போது. அப்படி பண்ணுறச்சு 1/2 ரூட்டுன்னு வரும், விச் இஸ் நான் ஜீரோ. இந்த பிடிஎஃப் வாங்கி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு நான் ஷார்ட்கட் தான் சொல்லிட்டு வரேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூமரேட்டருடைய சம் ஆஃப் டிகிரிஸ் தூக்குறீங்க, 3 வருது. டினாமினேட்டர் சம் ஆஃப் டிகிரிஸ் வந்து 2 தான் வருது. ஈச் வேரியபிள்ஸ்க்கு செப்பரேட்டாக கன்சிடர் பண்ணுறச்சு. அப்போ என்ன ஆகும்னா, கண்டினியூட்டிக்கு வந்து ஹையர் டிகிரி நியூமரேட்டர்ன்றதால 0 ஆகிடுது. பட் வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி வரும்போது ஒரு h ஃபேக்டர் டிவைட் ஆகும். அப்படி பண்ணுறச்ச ஈக்குவல் டிகிரி ஆகும் டினாமினேட்டரில். ஸோ இதுவும் டிகிரி 3, இதுவும் டிகிரி 3 ஆகிடும். ஸோ அப்போ நான் டிஃபரன்ஷியபிலிட்டி வந்துடும். புரியுதுங்களா? இந்த ஃபங்க்ஷன் சொல்லுங்கள். இது கண்டினியூஸு, டிஸ்கன்டினியூட்டா, டிஃபரன்ஷியபிளாக டப்புன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பார்த்தோன்னே சொல்லிடலாம். x × y² / x² plus y². சொல்லுங்கள், என்னதுக்கு ஆன்சரு? கண்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிள், கண்டினியூஸ் அண்ட் நான் டிஃபரன்ஷியபிள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மேப் வந்து கண்டினியூஸு, டிஃபரன்ஷியபிலிட்டி வராது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கரெக்டு. டிஸ்கன்டினியூட்டி இஸ் ஃபால்ஸ்.
புரியுதுங்களா? சார் இதில் என்ன சார் பண்ணீங்க, இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்னு கொடுத்துருந்தேன், இங்கே எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துட்டேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? சாதாரண விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் த ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ் கியூப் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதுவும் உங்களுக்கு நான் டிஃபரன்ஷியபிள் தான். ஏன், இது டிகிரி 3, இது டிகிரி 2. ஸோ இது வந்து கண்டினியூஸ் மட்டும்தான் வரும், டிஃபரன்ஷியபிலிட்டி வராது. ஸோ திஸ் மேப் இஸ் கண்டினியூஸ். என்ன மாதிரியான ஷார்ட்கட் பார்த்தீங்களா, சும்மா சாதுவாக அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இது போல் நிறைய விஷயம்ஸ் நான் சொல்ல போகிறேன். இந்த கண்டென்ட் இது போல் ஐடியாஸ் வந்து நான் சொல்கிறத வச்சு நீங்கள் அந்த 3000 ப்ராப்ளம் புக்லட்டி படித்து பாருங்கள், உங்களுக்கு செம்மையாக புரியும். அட்டா இதுக்காடா இத்தனை வருஷமாக நாங்கள் காவ காத்துட்டு இருந்தோம் அப்படின்ற அளவுக்கு தோணும். சாதாரண விஷயம் பிஜிடிஆர்பி எக்ஸாம். ஓகே, அடிச்சு நொறுக்கிட்டு போங்க. என்னன்னா நம்ம கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க, அவ்வளோதான். பட் கற்றுக்கிறது தப்பு கிடையாது. நம்ம என்றைக்கா இருந்தாலும் நம்ம லைஃப்பில் பெரிய லெவலில் சப்போர்ட் ஆக போகுது. ஸோ கற்றுக்கிற விஷயம் எப்படி வேஸ்ட் ஆகும், ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. ஸோ நீங்கள் தினமும் படிங்க, தினமும் புத்தகத்தோடு ட்ராவல் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை தான் புத்தகம், புத்தகம் தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை கையில் வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருங்க. நிறைய நாலேஜை லேர்ன் பண்ணுவீங்க. தெரியாத கான்செப்டை யூடியூப்பில் போட்டு அடிங்க, ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். அப்படியே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். என்னோட சேனல் 1500 ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் தான் வெறும் டிஆர்பி கண்டென்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அது ஃபுல்லாகவே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. Consider the problem f of x square equal to x square y square divided by x square plus y square when xy not equal to 0 and xy equal to 0, 0. இப்போ என்னன்னா இதனுடைய sum of degree வந்து 4, sum of degree 2. So still it is continuous differentiability வரும். என்ன ரீசன் சொல்கிறேன் பாருங்கள். இது டிகிரி 4 தான். இப்போது இது டிவைட் ஆகி மல்டிப்ளை ஆகிற ஃபேக்டரோட டிகிரி பார்த்தீங்கன்னா 3 வரும். இப்போது இந்த டேர்மில் வந்து ரிமூவ் பண்ணும்போது ஸ்கொயர் டேர்ம் வெளியே வருதா, ஆல்ரெடி ஒரு டேர்ம் டிவைட் ஆகுமா, அப்போது டிவைட் ஆகும்போது ஒன்று ஆகும், ஒரு டிகிரி ஆட் ஆகுமா, அப்போ என்ன ஆகும், இது 3 இது 4 அப்படின்ற பட்சத்தில் ஃபேக்டர் கேன்சல் ஆகிட்டு நியூமரேட்டர் வந்து 0 போகும். அப்போ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் போத் டிஃபரன்ஷியபிள் அண்ட் கண்டினியூஸ். புரியுதுங்களா? சாதாரண விஷயம். இது பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள். நீங்கள் இதுக்கெலாம் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்கக்கூடாது. இப்போது இதனுடைய டிகிரி என்ன 4, இதனுடைய டிகிரி வந்து 2 இருக்குது. அப்போ கண்டினியூட்டி வந்துடும், கண்ணை முடிவு சொல்லிடலாம். இப்போ டிகிரி 4, இப்போ கிவன் ஃபேக்டர் டிகிரியோடைய ஒரு டிகிரி கீழே ஆட் ஆகும். ஏன்னா எஃப் ஆஃப் ஹச்கே மைனஸ் எஃப் ஆஃப் 0,0 இதோட பை ஹெச் போடுறீங்க. அப்படி போடுறச்சு என்ன ஆகும்னா இங்கே ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் வந்து காமனாக ஹச் கொண்டு கே சப்ஸ்டிட் பண்ணால் ஹச் ஸ்கொயர் வெளியே வரும். இங்கே ஒரு ஹச் டிவைட் ஆகும்போது என்ன ஆகிடும், உங்களுக்கு ஹச் கியூப்னு வரும். மேலே ஹச் பவர் 4 ஒரு டேர்ம் கேன்சல் அவுட் ஆகினா உங்களுக்கு என்ன ஆகிடும், டிஃபரன்ஷியபிலிட்டி வந்துடும். சாதாரணமாக டிகிரி வச்சு முடிச்சுட்டு போயிடலாம். நீங்கள்லாம் இந்த ஃபார்முலா இந்த வளவலா குளவலா அது தேவையே கிடையாது. சாதாரண விஷயம். எக்ஸாமுக்கு எப்படிங்க போகணும், நம்ம வந்து உட்காந்து அங்கே அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. கொஷினை பார்த்தவொடனே அடிச்சுட்டு தூக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? கொஷினை பார்த்தவொடனே இதாண்டா ஆன்சர்னு சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரணும். அப்படி வர வச்சுட்டு போங்க எக்ஸாமுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான் ரொம்ப முக்கியங்க. நீ எது வேணால் கேளுக்கண்ணா, அதை வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி எக்ஸாம் ஹால்க்குள்ளே போங்க. ஐயோ அது கேட்பான் இது கேட்பான் அந்த பதட்டமே இருக்கக்கூடாது. சாதாரணமாக அடிச்சு தூக்கிட்டு போயிடலாம். அப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிள். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். செமையாக கேட்டிருப்பேன். உங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாட் ஹச்கே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பற்றி என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஸ்டில் டிஃபரன்ஷியபிள் பட் இட் இஸ் கண்டினியூஸ் அட் 0, 0. என்ன ரீசன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன் உள்ளே உட்காந்தாவே நம்மளுக்கு தெரியும் என்னென்ன கண்டிஷன்ஸ் உள்ளே வரும் அப்படின்றது. ஸோ பண்ணுறச்ச மாடு ஹச் டிவைட் பை ஹச் இன்ட்டு ஸ்கொயர் ரூட்னு வரும். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ் லிமிட் மைனஸ் ஹச் ப்ளஸ் ஹச்னு பிரிக்கும் போது -1/2 + 1/2 ரூட்ஸ் வரும். ஸோ தீஸ் ரூட்ஸ் ஆர் நாட் யூனிக்கு. ஸோ அப்போனா அது லிமிட்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து யூனிக்காக வரல. ஸோ நான் டிஃபரன்ஷியபிள். பட் கண்டினியூட்டினா சிம்பிள் வே டு கம்ப்ளீட் கண்டினியூட்டி தான். ஸோ ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா, கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். பார்ஷியல் டெரிவேட்டிவ் கிடைக்கும், மேப் கண்டினியூஸாக இருக்கும். பட் நாட் டிஃபரன்ஷியபிளாக இருக்குது. செம்ம எக்ஸாம்பிள் இல்லை. அதே போல் இதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் சொல்லணும். ஓகே, ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் பட் நாட் டிஃபரன்ஷியபிள்ன்றது ட்ரூ. அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சாதாரணமாக பாருங்கள். ரொம்பலாம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்தலாம் ஒன்றும் படிக்க வேணாம். டிஆர்பி வந்து ஒரு சாதாரண விஷயம். பட் என்னென்னா நம்ம அதை லவ் பண்ணி படிக்கணும். அந்த விஷயம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம், அது வந்து நம்ம எவ்வளோ ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து கொஞ்சம் அப்படியே ரேண்டமாக அப்படியே சாதாரணமாக எடுத்துக்கணும். அப்படி எடுத்தால் தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த இமிடியேட்டாக அந்த 3000 ப்ராப்ளத்தை ரிசீவ் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் கற்றுக்கலாம், லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு வேறு லெவல் உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் லேர்ன் பண்ணிவிட்டு எக்ஸாம் போகும்போது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் போவீங்க. மேபி சம்படிஸ் என்ன எக்ஸாம் அதில் மீட் பண்ண சான்சஸ் இருக்குது, பார்க்கலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.